ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் vlogs. வெல்கம் டு மாரன் vlogs. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிசி 2026க்கான ஓவரால் கட் ஆஃப் என்ன வரப்போகுது அப்படின்றத ஆவலாக பார்த்துட்ருப்பீங்க. இது வரைக்கும் 2019 ட்ரை பண்ணிடலாம், 2020 ட்ரை பண்ணலாம், 2 இயர்ஸா, 3 இயர்ஸா, 4 இயர்ஸா, 5 இயர்ஸா, 6 இயர்ஸா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடைசியில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன், 57 தான் வருது, நம்ம வந்து 24 போட்டால் உள்ளே போகலாமா அப்படின்றது தான் அவங்க கேள்வி இல்லையா. நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57 எடுத்தால் உள்ளே போயிடலாம் அப்படின்ற சொல்கிற பாசிட்டிவ் வைப்பு நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து தப்பு இல்லை, அது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். 24 போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உள்ளே போய் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் சரிங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே இருக்கிற ரோப் எப்படி இருக்கு பாருங்கள், அங்கே இருக்கிற லாங் ஜம்ப்பு எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற 100 மீட்டர் கிரவுண்டு, 400 மீட்டர் கிரவுண்டு எப்படி இருக்குது, ஸோ எப்படி செல் பண்ணுறாங்க, எப்படி ஹை செக் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு பிசி ஓவரால் கிடைக்குமா? 57 பார்டரில் இருக்கேன், எனக்கு 2 மார்க் கிடையாது, எக்ஸ்ட்ரா மார்க் இல்லை. 24 போடுற அளவுக்கு எனக்கு வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது எனக்கு. ஆனால் 57 தான். 57 மட்டும் இல்லைங்க, 56 இந்த ஸ்போர்ட்ஸ் 52 ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா வந்து கமெண்ட் கேட்டுருக்காங்க ஓவர் வருமானு சொல்லிட்டு, அவங்களெலாம் வந்து இந்த வீடியோ வந்து பொருத்தமாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் 56 பார்டர் இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தன் வந்து 58 இருக்கான், ஒருத்தன் 60 இருக்கான் வச்சுங்களேன், ப்ளஸ் 24 போட்டான்னா அவன் வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். அது வந்து எந்த மாற்றமே இல்லை சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 58 இருந்தால் 58 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். 58 போட்டு ப்ளஸ் 24 போட்டால் கண்டிப்பாக வேலை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா வந்து மேபி வந்து 1 மார்க்கில் வந்து இப்போ வாய்ப்பு இல்லை. வந்து இப்போ எக்ஸாமில் கொஞ்சம் டிஃபிகல்ட் சொல்ல முடியாது, கொஞ்சம் கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க, நீங்கள் மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்ஷன் வச்சு ஒமிட் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின் இருந்துச்சு சரிங்களா. எஸ்ஐன்னு சொல்ல வேணாம், அது குரூப் 1 கொஸ்டின், அது வேணும் தேவையில்லை. வேலை 2026 நீங்கள் வேலைக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்குது. பிசி பாஸ் பண்ணவங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டு மேலே கூட நான் ஆட் பண்ணுறேன். அவன் வந்து 59 வரும்னு சொன்னான். என் ஃப்ரெண்டு வந்து 59 வரும்னு சொன்னான், ஆனால் வந்தது 55 தான் வந்திருக்கு. நல்ல ஒரு டேலண்டான பையன், படிக்கிற பையன் தான், நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள் தான். கண்டிப்பாக 59 வந்துடுவேன். 59 தான் வந்து அவனே சொன்னான், அவருக்கு மேலே தான் கட் ஆஃப் சொன்னான். அவனே சொன்னான் கட் ஆஃபு அவருக்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்தது அவருக்கு மேலே வரும்னு சொன்னான், ஆனால் வந்தது 57 தான். 60க்கு குறைவாக தான் வந்திருக்கு. நான் கூட சொன்னேன் 60 தான் மேலே தான் வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து ஓவரால் கன்ஃபார்ம் வந்து 2 பேரும் ஓவரால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 57 போட்டவங்க போக 90% சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் வந்து பிப்ரவரியில் ஃபிசிக்கல் வச்சுருவாங்க, கண்டிப்பாக வச்சுருவாங்க. பிப்ரவரியில் ஃபிசிக்கல் வச்சுருவாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணவங்க உள்ளே போயிடுவாங்க. 57 எடுத்து நீங்கள் எஃபர்ட்டை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா. ஆனால் வந்து ஓவராலை வந்து கணிக்க முடியாது. இதை வந்து கணிச்சிட்டு பிரச்சனை இல்லை, கணிச்சிட்டு வந்து நம்ம வந்து ஓவராலுக்காக சொல்லிடலாம். ஆனால் ஃபிசிக்கல்ன்றது 3 ஈவெண்ட்டு தான். இந்த 3 ஈவெண்ட்டுக்கு தான் போட்டி ரொம்ப 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 அதிகம். இது வந்து எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடல் மாதிரி, அதில் வந்து என்ன கேட்பானு தெரியாது, கடல்லேருந்து என்ன கேட்பானு தெரியாது, கடல்லேருந்து தெரியாது. ஆனால் ஃபிசிக்கல்ன்றது 3 ஈவெண்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டாங்க, நம்பி வர்றீங்க 400 மீட்டரில் வந்து 70 செகண்டில் ஓடுறீங்க, டபுள் ஸ்டார் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க, இல்லை 60 செகண்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் லாங் ஜம்ப்பு அதேமாதிரி 4.5 மீட்டர் தானே டபுள் ஸ்டார்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரோப்பு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். டபுள் ஸ்டார் அடித்தா 8 மார்க்கு இல்லை 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ 4 மார்க்கு, டபுள் ஸ்டார் போட்டால் 8 மார்க்கு, சிங்கிள் ஸ்டார் போட்டால் 4 மார்க்கு. 50% குறையுது, பாதி குறையுது. ஒரு ஸ்டார் குறைஞ்சாலே 4 மார்க் போகுது சரிங்களா. அப்படின்னும் போது நீங்கள் 57 போட்டுட்டு ப்ளஸ் 24 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 81 வருது. லாஸ்ட் இயர் 85, லாஸ்ட் இயர்
85 கட் ஆஃப். இந்த வாட்டி குறையும், கன்ஃபார்ம் குறையும். ஆனால் 81 to 84 85 தான் இருக்க போகுது. அதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை, கன்ஃபார்ம் வாய்ப்பில்லை. சரிங்களா? இந்த ஓவரால் நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. சரி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருந்தேன் இல்லையா, 85 ஆஸ்ட்ரேலியா இந்த வாட்டி வருமானு கேட்டிருக்கீங்க. வருமானு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக குறையும். 85 கீழே வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ பார்த்துங்க. 85 மேலாம் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் எஸ்ஐ பிசி கன்ஃபார்ம் ஆகிடுவீங்க. ஸோ கொஞ்சம் வீடியோ பார்க்கணும்போது கொஞ்சம் இறஞ்சிடுறதால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், யாரும் இல்லை. இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் 85 போட்டிங்க. 85 போட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து ஓவரால் கிடைக்குமா அப்படின்றத பார்ப்பீங்க. ஓவரால் வருமா, 85K வருமா, இல்லை 85 மேலே போமான்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக 85 மேலே போக வாய்ப்பே இல்லை. 85K தான். அந்த 81 82 83 84 இதுக்குள்ளே தான் கட் ஆஃப் வரப்போகுது. அதாவது ஃபிசிக்கல் நிறையா பேர் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா கட் ஆஃப் கண்டிப்பாக 57க்கு வாய்ப்பு இருக்குது ஓவராலில். மேபி ஃபிசிக்கல் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா 57க்கு மார்க் எடுத்து வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது என்னென்னா, அந்த மார்க் அதிகமாக இருக்காங்களே, அந்த அதிகமாக எடுத்தவங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 60 59 61 எடுத்தவங்கன்னா அவங்க வந்து 24 போட்டாங்க, அதிகமாக போட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் 57 வாய்ப்பு இல்லை. ஓவரால் சொல்கிறேன். மேபி இவங்க வந்து ஒரு 60+ இருக்கிறவங்க ஒரு 12 மார்க் எடுத்தாங்க, இல்லை வந்து 8 8 4 14 மார்க் எடுத்தாங்க, இல்லை அப்படின்னா 4 4 4 12 மார்க் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். நீங்கள் போய் ட்ரை பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு போயிட்டு வரணுமா, ஃபிசிக்கலை மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டேன். ஓவராலில் போனால் போது தப்பு இல்லை, ஆனால் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. அது பெரிய வழி. நீங்கள் சப்போஸ் 57 மார்க் எடுத்து ப்ளஸ் 24 போட்டு 81 கட் ஆஃப் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதை விட வழி வேறு எதுவுமே இல்லை. ஐயோ ஃபிசிக்கல் போயிருந்தாலே வந்து போயிடலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு இதே போதோட போங்க, கிடைக்கிறதோ இல்லையோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், ஓகே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஃபிசிக்கல் அட்டன் பண்ண இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வேலை முக்கியம் இல்லை அப்படின்ற பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த வேலை எனக்கு முக்கியம் அப்படின்றவங்க 100% ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்க. இதான் நான் சொல்லுவேன், வேறு எதுவும் நான் சொல்ல வரல. ஸோ தேங்க்யூ. கடைசியாக சொல்லிடுறேன், என்ன சொல்லணும், வேக்கன்சி வந்து அதிகப்படுத்தணும். வேக்கன்சி அதிகப்படுத்தினா தான் வந்து வேலையாகும். வேக்கன்சி சும்மா 3000 2000 போட்டுட்டு இருந்தால் வேலையாகாது. ஏடிஎம்கே ஆட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா 8000 13,000 சாரி 13 8 8000 ப்ளஸ்ஸு 13,000 ப்ளஸ்ஸு இப்படி போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது டிஎம்கே ஆட்சியில் வெறும் 4000 தாண்டலை, 4000 ப்ளஸ் தாண்டவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அநேகமாக வேக்கன்சி இது. சரி ஓகே, என்ன பண்ணுறோம், ஒரு 2 வருஷம் அது ஆள் எடுக்கலை, அப்போயும் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து 57 + 24 போட்டவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிது அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்க டிஎம்கே கையில் தான் இருக்குது. ஏன்னா டைரக்டர் கண்ட்ரோலில் இருக்குது, சிஎம் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ணுறான்னு தெரில. இதெல்லாம் ஒரு காலம் பாப்பாரான்னு தெரில. ஃபஸ்ட்டு அவரை பற்றி நம்ம சொல்ல வேணாம், மக்கள் தான் முடிவு பண்ணோம். 2027 எலெக்ஷனில் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த காசுக்கு மயங்கிறது, பொருளுக்கு மயங்கிறது, ஃப்ரீயாக ஏதாவது கொடுக்க மயங்கிறது வேணாம். நமக்கு வந்து எல்லோருமே நல்லாயிருக்கணும். இந்த எல்லோருமே டாப்பில் இருக்கணும், கீழே நல்லாயிருக்கணும். ஓகேவா?
அதனால் வந்து 2020 எலெக்ஷன் வந்து உங்கள் கையில் இருக்குது. உங்கள் வாழ்க்கை தலைமுறையை மாற்ற போது 2026 எலெக்ஷன் பார்த்து சிந்திச்சு வாக்களியுங்கள். வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.